வணக்கம், நான் சந்துரு. நாம் இன்னைக்கு நடுப்பழனி தண்டாயுதபாணி முருகர் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். இதுதான் மலை கோவிலுக்கான என்ட்ரன்ஸ். இதுக்கு அப்படியே நம்ம ரைட் சைடில் போனோன்னா பெரிய முருகர் சிலை இருக்கிற இடத்துக்கு போகலாம். இந்த கோவில் செங்கல்பட்டு மாவட்டம் பெருங்கரணை என்ற கிராமத்தில் அமைஞ்சிருக்கு. சித்தாம்பூர்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்திலும், மேல்மருத்தூர் அல்லது அச்சிரப்பாக்கத்திலேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தூரத்துலையும் இருக்குது. இந்த முருகர் சிலை பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. 45 அடி உயரம் முருகன் சிலை இது. இந்த சிலை பார்ப்பதற்கு மலேசியாவில் இருக்கிற 10 மலை முருகன் சிலை மாதிரியே அப்படியே இருக்குது. நடுப்பழனி என்று காஞ்சி பெரியவரால் இங்கே பெயர் சூட்டப்பட்ட திருத்தலம் தான் இது. இந்த சிலை பார்ப்பதற்கு தங்க நிறத்தில் பிரம்மாண்டமாக ஜொலிக்குது. கையில் வேலோட பின்புறத்தில் மயிலும் இருக்குது. இந்த இடத்துலேருந்து முருகனை பார்க்குறதுக்கு மிகவும் பிரம்மாண்டமாக இருக்குது. உண்மையாகவே இந்த இடத்துலேருந்து நமக்கு எதிரில் ஒரு பர்சன் நிற்கிற மாதிரி அப்படியே இருக்குது. இந்த கோவிலுக்கு காஞ்சி பெரியவர் வந்தப்போ இங்கே இருக்கிற முருகர் பார்ப்பதற்கு அப்படியே பழனி முருகன் மாதிரி இருந்த காரணத்தினால காஞ்சி பெரியவர் இந்த ஊருக்கு நடுப்பழனி என்று பெயர் வச்சிருக்காரு. இந்த பிரம்மாண்டமான முருகர் சிலைக்கு கீழே பார்த்தோன்னா பாதங்கள் இருக்குது. இந்த பாதங்களுக்கு மேலே பார்த்தோன்னா கல்வெட்டு வச்சுருக்காங்க. இந்த முருகர் சிலையை சுற்றி ஏராளமான செங்கலை வச்சு வீடுங்க மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த முருகர் சிலை அமைஞ்சிருக்கும் இந்த பகுதி மரங்களை வச்சு நல்லா நந்தவனம் மாதிரி அமைச்சிருக்காங்க. எங்கே பார்த்தாலும் அவ்வளோ அழகாக காட்சியளிக்குது, பச்சை பசுமையாக இந்த இடமே. மதிய டைமில் இந்த இடமே ரொம்ப ஹீட்டாக இருக்குது. அடுத்ததாக நாம் பார்க்குறது பசுமடம். இந்த இடம் கோவிலுக்கு ஆப்போசிட்லேயே அப்படியே இருக்க உள்ள என்ட்ரன்ஸ் போகிற வழியிலேயே. இந்த இடத்துல ஏராளமான பசுக்கள் மற்றும் கன்றுக்குட்டிகள் மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய ஆலமரங்கள் மற்றும் அரச மரங்கள்லாம் நம்மளால் பார்க்க முடிந்தது. ரொம்ப பழமையானது இதெல்லாம். இதை சுற்றி எங்கே பார்த்தாலும் பசுமையாக மரங்களாக தான் காட்சியளிக்குது இந்த இடமே. இதான் மலை ஏறுவதற்கான என்ட்ரன்ஸ். இங்கே முதல்ல பார்த்தோன்னா இடும்பன் இருக்கார் என்ட்ரன்ஸில், கூடவே ஆஞ்சநேயரும் இருக்கார். இங்கே ஒரு விநாயகர் கோவில் இருக்குது. இங்கே இருக்கிற விநாயகர் கோவிலை சுற்றி நம்மளால் ஏராளமான குரங்குகளையும் பார்க்க முடிந்தது. குரங்குகள் நிறைய காம்பவுண்டில் உட்காந்துட்டு இருக்குது. விநாயகரின் வாகனம் மற்றும் விநாயகரை பார்ப்பதற்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. இங்கே 4 சித்தர்களை தரிசனம் பண்ணலாம். இந்த மண்டபத்தின் மேற்கூரையில் கலைநயமிக்க முருகரோட சிலை இருக்குது. முருகரை கார்த்திகை பெண்கள் எப்படி வளர்க்குறாங்கன்ற அந்த காட்சி இந்த குளத்தில் நம்ம பார்க்கலாம். இங்கே பெரிய சிவபெருமானும் அமர்ந்திருக்கிறார். இங்கே இருக்கிற இந்த வேப்பமரத்தில் ஏராளமான தொட்டிகள் கட்டியிருக்காங்க, சீட்டெல்லாம் எழுதி கட்டி வச்சுருக்காங்க. இந்த மரம் பார்ப்பதற்கு ரொம்பவே அழகாக இருக்குது. இங்கேருந்து ஏராளமான அந்த மண்டபங்களை பார்ப்பதற்கும் ரொம்ப அற்புதமாக இருக்குது. இந்த இடத்துல ஒரு அம்மன் கோவிலும் இருக்குது. 300 அடி உயரமுள்ள கனகமலையில் தான் இந்த நடுப்பழனி முருகர் கோவில் அமைஞ்சிருக்கு. இங்கேருந்து சிவன் அமர்ந்திருக்கும் காட்சி பார்ப்பதுக்கு நல்லாயிருக்கு. மொத்தம் 128 படிகளோட அழகாக மலை ஏறத்துக்கு வசதியாக இந்த இடமே இருக்குது. இந்த படிகளோட இருபுறமும் பார்த்தோம்னா நல்ல பசுமையான செடிகள் மரங்கள்னு சொல்லிட்டு அழகாக இருக்குது. இப்போது நாம் மலை உச்சிக்கு வந்தாச்சு. மலை உச்சியில் ஒரு மண்டபம் இருக்குது. இங்கே வள்ளி முருகன் திருமணம் காட்சி இருக்குது. மலைக்கு மேலே என்ட்ரன்ஸ்லேயே முத்துசுவாமி சித்தரின் ஜீவ சமாதி இருக்குது. மலைக்கு மேலே நம்ம முதல்ல விநாயகர் தரிசனம் பண்ணுறோம். முத்து விநாயகர் இவரோட பேர். இது முருகருக்கு முன்னாடி இருக்கிற வேல் ஏராளமான மணிகளோடு சுமந்து அழகாக காட்சியளிக்குது. இங்கே இருக்கிற மண்டபத்தில் நம்ம கைலாய காட்சியை பார்க்கலாம். இந்த பாலதண்டாயுதபாணி முருகர் கோவிலுக்கு ஆப்போசிட்டில் மயில் அழகாக இருக்குது. கோவிலுக்கு எதிரே ஏராளமான பக்தர்கள் விளக்கேற்றி வச்ச காட்சி தான் இது. இந்த மண்டபத்தில் முருகரோட அறுபடை வீடுகளோட காட்சிகளை பார்க்குறோம். திருத்தணி, பழமுதிர்ச்சோலை, திருப்பரங்குன்றம், சுவாமிமலை, திருச்செந்தூர் மற்றும் பழனி அனைத்து காட்சிகளும் பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. இந்த கோவிலுக்குள்ள மரகதத்தால் ஆன முருகர் சிலை தான் வழிபாடு செய்யப்படுது. மயில் பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருக்குது. மகிழம்பூ மலை சூடி அழகாக காட்சியளிக்குது. இந்த மலைக்கு மேலேருந்து நாம் முருகர் சிலையை இங்கேருந்து பார்க்கலாம். காம்பவுண்ட் கட்டி வச்சுருக்காங்க. இதுதான் கோவிலோட பேக் சைடு வியூ. கல்வெட்டில் ஓம் என்று வரைஞ்சிருக்காங்க. இது கோவிலுக்கு மேலே இருக்கிற மரங்கள் எல்லாம். இந்த கோவில் காலை மற்றும் மாலை நேரங்களில் தான் திறந்திருக்கும். மதிய நேரத்தில் க்ளோஸில் இருக்கும். இருந்தாலும் நிறைய பேர் இந்த கோவிலுக்கு விசிட் பண்ணிட்டு தான் போவாங்க. பெரும்பாலும் மேல்மருத்தூர் வரும் பக்தர்கள் இந்த வழியை வந்துட்டு தான் போவாங்க.
இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கிறது வள்ளி முருகன் திருமண அந்த காட்சியை தான் மலைக்கு மேலே அழகாக ஒரு மண்டபத்தில் காட்சிப்படுத்தி வச்சுருக்காங்க. பார்ப்பதற்கு ரொம்ப தத்ரூபமாக நேச்சுராக இருக்குது. இந்த பாதை வந்து மலைக்கு மேலே வர வண்டிகள்லாம் வர்றதுக்கான ஒரு பாதை தான். இது வந்து பெரும்பாலும் அலோவ் பண்ண மாட்டாங்க இந்த மலைக்கு மேலே. ரெண்டு பக்கமும் பார்க்கறதுக்கு பச்சை பசேல் அழகாக மரங்களோட காட்சி அளிக்குது. ஓகேங்க, இந்த கோவிலுக்கு நீங்களும் வந்தீங்கன்னா நல்லா முருகரை தரிசனம் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் பாய் ஃப்ரம் சந்துரு. இது கோவிலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற கல்யாண மண்டபம். இங்கே வந்து பெரும்பாலான கல்யாணங்கள் நிறைய நடக்கும் இங்கே.